த ஹண்டிங் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சீரீஸை தமிழ் டப்பிங்கோட ஜியோ சினிமாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட கதை அப்படின்னா, இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த மோஸ்ட் வாண்டட் சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள மக்களுக்கு முன்னாடி அவங்க செத்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசனில் போட்டு அவங்கள வச்சு ரொம்ப மோசமான இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரிசனில் ஒரு சின்ன விபத்து நடந்து அந்த விபத்தால் அங்கே இருந்த கைதிகள் எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுவாங்க. இப்போ அந்த கைதிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு குரூப் வந்து ஒன்றா சேருவாங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கைதிகள் எல்லாருமே இறந்தாச்சு அப்படி தான் கவர்மெண்ட் வந்து கணக்கு காமிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கைதிங்க உயிரோடு இருக்காங்க. அதுலேயும் இந்த கைதிகளை வந்து ஒரு ப்ரிசனுக்குள்ளே போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதனால் அந்த குரூப் இந்த ஒரு விஷயம் வெளியே தெரியாத அளவுக்கு எப்படி அந்த கைதிகளை பிடிச்சாங்க, அந்த கைதிகளை அப்படி பிடிக்கும்போது அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குரூப் இந்த கைதிகள் எல்லாரையுமே பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட கதை. இப்போ இந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சீரீஸில் இப்போதைக்கு வெறும் ஒரு சிங்கிள் எபிசோடு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு ப்ரிசன் இருக்கிற மாதிரியும் அது வந்து வெடிச்சு செதற அந்த ஒரு சீன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இந்த VFX CG பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரிசனுக்குள்ளே அந்த கைதிங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க, அந்த கைதிங்களுக்கு நடந்த விஷயங்களாம் என்ன அப்படிங்கிற எதையுமே இந்த எபிசோடில் காட்டலை. அடுத்து வர எபிசோடில் இதெல்லாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இந்த கைதிங்களாம் வெளியே வந்தாங்களா, அதில் ஒரு கைதி வந்து நடந்த விஷயத்த சொல்லும் போது ஒரு ஏஜென்ட் அந்த கைதியை கொண்டு வருவார். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த அடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த எபிசோடை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள்.